பாருங்க திசரதளத்தில் ஒரு சைஸு சொல்கிறேன் பார்த்துங்க. தக்க டக்கம் தற்றிக்க டக்கம் சார் தக்க டக்கம் தற்றிக்க டக்கம் தக்க டக்கம் தற்றிக்க டக்கம் தக்கம் தற்றிக்க டக்கம் தக்க டக்கம் தற்றிக்க டக்கம் தக்கம் தற்றிக்க டக்கம் தக்கம் தற்றிக்க டக்கம் கிட்டக்கம் 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 தான். இதெல்லாம் நாசரகாரங்களுக்கு சுரம் ஊதுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஏன்னா பட்டையாக தான் சொல்கிறேன், நல்லா ஜம்முன்னு வாசிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்கம் தற்றிக்க டக்கம் 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 தற்றிக்க டக்கம் தீக்கு டக்கம் தீக்கு டக்கம் தீக்கு டக்கம் தீக்கு டக்கம் தீக்கு டக்கம் தீக்கு டக்கம் தான். இதை விட விவரமாக இதான் அடிப்படை. இதை புரிஞ்சுக்கிட்டவே நம்ம மேலே போக நிறைய செய்யலாம். இதுதான் ஆசை. இவ்வளோ இதுக்கு கீழே குறைச்சிட்டு வரணும்னா இன்னும் அது திறமை குறைச்சிட்டு வரலாம். அது அவங்கவுங்களோட டேலண்ட்டு. இதுதான் பெரிய மகான்கள் செய்வாங்க. இன்னும் கீழே போகிறது நம்மளாம் இன்னும் அந்த பிரமாணம் லயம் எல்லாம் தேவை. அதெல்லாம் இருந்தால் தான் செய்யலாம். இன்னும் கீழே போகிறதும் சரி பெரிய சாதாரண விஷயம் கிடையாது, மேலே போகிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. இது ரெண்டுக்கும் கடவுள் அனுகிரகம் வேணும். அடுத்தது தக்கம் தற்றிக்க டக்கம் தக்கம் தற்றிக்க டக்கம் தற்றிக்க டக்கம் தக்கம் தற்றிக்க டக்கம் 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 தான். பாய். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும், வளர்கிற பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகணும். அதுக்காக தான் நான் போடுறது. லைக்காலாம் இல்லை. 4 பேர் வளர்கிற பிள்ளைங்க, தெரியாத பிள்ளைங்க நிறையா இருக்காங்க, தெரிஞ்சவங்க நிறையாவும் இருக்காங்க. அதெல்லாம் நான் அவங்கள யாரையும் எழுதில்லை. தெரியாத பிள்ளைங்க எவ்வளோ. இன்றைக்கி இந்த தமிழ் நாசுரம் பார்த்தா கற்றுக்காத அவங்கவுங்களும் அவங்கவுங்க சௌரியத்துக்கு தூக்கிட்டு இந்த பாட்டுக்கு அடிக்கிற பாட்டுக்கு மட்டும் அடித்தா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, தமிழ்ன்றது ஒரு தமிழ் நாதஸ்வரன்றது கடவுளை விட மேலானது. அதனால தான் இந்த கருவியை எந்த கடவுள் கையிலையும் கொடுக்கல. தமிழ் நாதஸ்வரம் எந்த கடவுள் கையிலையாவது இருக்கா பாருங்க, இருக்காது. மிருதங்கம் இருக்கும், வயலின் இருக்கும், வீணை இருக்கும். மிருதங்கம் வீணை இது 2 தான் கடவுள் கையில் இருக்கும். ஏன்னா இந்த நாதஸ்வரம் தவில் இது மங்கள இசை. மங்கள இசைனா இது பிரபஞ்சத்தை ஆட்கொண்டது. அந்த பிரபஞ்சத்தையே இதனால் எல்லாமே பிரபஞ்சம் இதனால் எல்லாம் செய்யலாம். அது அந்த அமிர்தவர்ஷினி ராகம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த அமிர்தவர்ஷினி ராகம் அதை சுத்தமாக அதை பரிபாலனம் பண்ணாங்கன்னா அமிர்தவர்ஷினி அதான் அமிர்தம் கிடைக்கும். அமிர்தம்னா என்ன தெரியுங்களா? சுத்தமான அமிர்தம்னா என்ன தெரியுங்களா? மழைநீர் மட்டும்தான். இந்த மழைநீர் தான். அதேமாதிரி மனுஷனும் சுத்தமான மனுஷன் தான். பிறக்கும்போது எல்லாரும் சுத்தமான மனுஷன் தான். அந்த பிறந்த இடத்துலேருந்து அவன் வளர்கிற விதம், அதேமாரி அந்த மழைநீர் அங்கேருந்து மேலேருந்து வர வரையும் சுத்தம். அது கீழே பூமியில் விழும்போது அந்த இடம் தளம் அந்த இடத்துல என்னென்ன இருக்கோ அதோடு சேர்த்தும். அவ்வளோதான். அதனால் அதனுடைய இழிவு நிலையை அது அடைஞ்சிடும். அது இழிநிலை அடைஞ்சாலும் அது பூமாதேவி இழுத்துப்பா. தாய் யாரையும் விட மாட்டான். எந்த நிலையிலையாக இருந்தாலும் அவள் இழுத்துப்பா, உறிஞ்சிப்பா. திரும்பி மேற்கொண்டு வெப்பத்து மூலயமா நமக்கு திரும்பி ஆட்கொண்டு தருவாள். நம்ம செய்கிற பாவ புண்ணியங்களை கணக்கு வைத்து அதன் மூலயமா பலாபலத்தை தருவாள். பலாபலம். பாய்.